ப்ளவுஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வருது. அந்த லூஸ் ப்ராப்ளத்தை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வராமல் அதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு, தைச்ச ப்ளவுஸில் வந்ததுன்னா அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது 2 மெத்தடுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இன்னும் பட்டி வந்து வச்சு தைக்கலை. பட்டி வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் இந்த அளவில் வந்து நான் வந்து பிடிப்பேன். அந்த அளவை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா நான் கழுத்து பீஸ் தைச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து ஊக்குப்பட்டி வீப்பட்டி வந்து வைக்க போகிறேன். ஏன்னா ப்ளவுஸில் மிஷினில் தைக்கும் போதே வந்து கொக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் இப்படி வச்சு பார்த்துக்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது கழுத்து வந்து ப்ளவுஸில் கரெக்டாக வருதா இல்லையா, நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வைக்கிற மாதிரியே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கம் வி பக்கத்துலேயும் இந்த 1/4 இன்ச் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தைக்கிறதுக்காக விடுவோம். அதை விட்டுட்டு இந்த பி சைட்லேயும் இந்த இடத்துல இருந்து நம்ம இதை வந்து இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது வந்து வராமல் நம்ம வந்து தைக்கும்போது பார்க்க வேண்டிய ஒரு மெத்தடு. இது வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன், இப்போ வந்துருச்சு, எனக்கு ப்ளவுஸில் வந்து கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வருது, கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் வருது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரில் நீங்கள் வந்து லைட்டாக மட்டும் இப்படி 2ஐயும் ஒன்று போல் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி பிடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இல்லை உங்களுக்கு இப்படி பிடிச்சா சரியாக வரல, இந்த எட்ஜ் வரையும் கொண்டு போகக்கூடாது, இப்படி வந்து நம்ம லைட்டாக வந்து பிடிச்சிடணும். இல்லை இது வந்து சரியாக வரல அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி நீங்கள் இப்படி வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு சும்மா வந்து போட்டு மட்டும் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன டாட் மாதிரி நீங்கள் வந்து போடலாம். இப்படி போடும்போது கழுத்தோட ஷேப் மாறுமா அப்படி இப்படின்லாம் வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாறாது, இப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டாட் மாதிரி நமக்கு வந்து தெரியும். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடையும் வந்து சொல்கிறேன். கொக்கி கட்டும்போது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நூல் வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டுவோம். அதே மாதிரி இந்த மேலே இந்த நம்ம வந்து கழுத்து பீஸ் தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த துணி தான் நல்லா திக்காக இருக்கும். அந்த துணியில் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு நூல் கட்டிட்டோம் அப்படின்னா இதில் போட்டு பார்த்துட்டு லூஸாக இருக்குது அப்படின்னா இதில் இழுத்து இப்படி போட்டாங்க அப்படின்னா கழுத்து வந்து அப்படியே டைட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுனாலும் மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.